அமித்ஷா எவ்வளவு சீண்டினாலும் அதை எதிர்கொள்ள கருப்பு சிவப்பு படை தயார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடந்த வடக்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், இளைஞர்களை திரட்டுவது சாதாரண விஷயம் அல்ல, நாம் தான் மாநாடு போல இளைஞரணியை கூட்டியுள்ளோம் என்று கூறினார். திமுக இளைஞரணியினர் மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்று கூறிய உதயநிதி, கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வைத்துக் கொண்டு யாராலும் எதுவும் சாதிக்க முடியாது என விஜயை மறைமுகமாக சாடினார். பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது, மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார், நமக்கெல்லாம் ஒரு சவால் விட்டுருக்கிறார். பீகார்ல நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார். நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும். தொடர்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் என்று பேசிய அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுத்தார். தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று கூறிய அவர், குஜராத்தில் உட்கார்ந்து கொண்டு மிரட்டலாம் என்று நினைத்தால் அது கனவில் கூட நடக்காது என்றும், தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது எனவும் தெரிவித்தார். போர்க்காலத்துல எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. இங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க. ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. அதிமுக குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், என்ஜின் இல்லாத காரை எவ்வளவு தள்ளினாலும் பலன் இல்லை என்று கூறினார். அதிமுக என்ற என்ஜின் இல்லாத காரை பாஜக என்ற லாரி எப்படியாவது இழுத்துச் செல்லலாம் என்று நினைக்கிறது என்று விமர்சித்தார். இடி, சிபிஐ, ஐடி உள்ளிட்டவற்றை வைத்து அச்சுறுத்த பார்க்கிறார்கள் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின், பாசிச சக்திகளையும் அதற்கு அடிமையாக இருப்பவர்களையும் விரட்டி அடிப்போம் என்று தெரிவித்தார். பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், எலெக்ஷன் கமிஷன், இப்படி எல்லாரு கூடயும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும், அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும்.